தமிழ்நாடு முழுக்க 97.3 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய குளத்தூர் தொகுதியில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுடைய எடப்பாடி அந்த தொகுதியில் 25,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ 97.3 லட்சம் அப்படிங்கிறப்ப இதில் இறந்து போனவர்கள், அதுக்கப்புறமா இடம்பெயர்ந்தவர்கள், அதாவது வேறு வீடு மாறிப்போனவங்க அப்படிங்கிற எண்ணிக்கை, இறந்து போனவர்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டது அப்படிங்கிறது சரியானதாக இருந்தாலும் கூட, இது உண்மையிலேயே எல்லாருடைய வாக்குகளும் இதில் சரியாக மதிப்பிடப்பட்டிருக்கிறதா, இதில் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா என்பது இனிமேல் தான் தெரியும். இனிமேல் தான் அந்த ஃபார்ம் 6 கொடுத்து விண்ணப்பிக்க வேண்டிய வரையறையெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இனிமேல் தான் தெரியும். கண்டிப்பாக தவறுகள் நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் உண்மையிலேயே நம்ம மீண்டும் மீண்டும் சொன்னது போல் முதல்ல உங்கள் விண்ணப்ப படிவத்தை நிரப்பித்தாங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் மொபைல் வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர்களை செக் பண்ண சொன்னோம். இப்போ ஒருவேளை உங்களுடைய பெயர் விடுபட்டு இருந்தது அல்லது இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் நீங்கள் அந்த ஃபார்ம் 6 விண்ணப்ப படிவத்தை நிரப்பி கொடுத்துருங்க.